இன்னைக்கு நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு 43 குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கு. சொல்லுங்க, இந்த மாடல் அரசாங்கத்தை பத்தி இன்னும் என்ன வேணும் சொல்லுங்க. கேட்கும் போது உங்களுக்கு கோவம் வருது இல்ல, ஆனா அந்த 200 ரூபா கண்ண மறைக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு, உங்களோட டிஸ்டன்ட் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி, ஒரு நாள் நைட்டு இதே ஒரு நிலைமை விளாத்தி குளத்துல எங்க தங்கச்சிக்கான அதே நிலைமை அந்த பொண்ணுக்கு ஆச்சுன்னா, அன்னைக்கு இந்த பணம் அந்த குழந்தை வீட்டுக்கு கொடுக்குமா? கொடுக்காது. நீங்க கேள்விப்படாத ஒரு முகம், ஒரு குழந்தை இந்த சத்துணவு சாப்பிட்டா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இந்த காசு அந்த குழந்தை வீட்டுக்கு கொடுத்துருமா? இந்த மாதிரி ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தைய 4 நாய்ங்க ஏர்போர்ட்ல வச்சு தூக்கிட்டு போய் கண்டுபிடிக்க 4 மணி நேரம் ஆகும். 125 நாளுக்குள்ள தீர்ப்பு வருது. அந்த பெண் குழந்தை இந்த மாதிரி பாத்ரூம் போயிருக்குது, அங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு பயமா இருக்கு, பத்திரமா இருப்பாங்களான்னு. அரை மணி நேரம் லாஸ்ட் சீன் பார்க்கறேன்னா உள்ள பதைக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸில் நீங்களும் நாங்களும் உட்காந்து பேசுகிறது இது ஃபுல்லாக அப்படியே போயிடும். ஆனால் இதே சமயத்தில் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்கன்ற செய்தி கூட வெளியே போகாத அளவுக்கு பல நியூஸ் சேனல்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு. நீங்கள் கொடுக்குற டேட்டாலாம் ரொம்ப அலாமிங்காக இருக்குது. நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அச்சுறுத்தும் நம்பர்ஸாக இருக்குது. ஆனால் கலர் கண்ணாடி வாய்ஸில் நீங்களும் நாங்களும் உட்காந்து பேசுகிறது இது ஃபுல்லாக அப்படியே போயிடும். ஆனால் இதே சமயத்தில் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்கன்ற செய்தி கூட வெளியே போகாத அளவுக்கு பல நியூஸ் சேனல்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியா சரி, அங்கே அவருக்கு என்ன போடுறது, சிஎம்க்கு என்ன நியூஸ் வருது, என்ன அரசியல் கட்சியோட என்ன, தாவேக்காவுக்கு பாஜக கூட்டணி, அவ்வளோதான், அதை போடு, நடக்குதோ நடக்கலையோ போடு, இப்படித்தானே போயிட்டு இருக்குது. அது போன்ற மீடியாவை தானே இங்கே எல்லாரும் வரவேற்பாங்க. அப்படித்தானே இருக்கணும், மீடியானா அப்படி தானே இருக்கணும். நீங்கள் பேசுகிற இந்த பிரச்சனைகளெல்லாம் எடுத்து போட்டு இப்போ நான் கேட்டேன், சரி ஓகே, எனக்கே உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி என்ன பேசுறதுனே தெரியல. நான் எப்பவும் பேசுகிறத விட்டுட்டு நான் ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு இருந்தது காரணம் என்னென்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஈரம் இருக்குது, அது எனக்கு ஒரு வலியை கொடுக்குது, அதனால் நீங்கள் சொன்னதை நான் கவனித்தேன். ஆனால் மீடியாவுக்கு இதுதான் வேலை நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் மக்கள் பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசி இவ்வளோத்தையும் போடுறது, உங்களை மாதிரி இவ்வளவு உணர்ச்சி பொங்க பேசுகிறது தான் மீடியாவா? அது கிடையாதுங்க. மீடியா ரொம்ப தவறாக புரிஞ்சுருக்கீங்க. அனஞ்சித் அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மீடியாவின் வேலை என்னன்னா, ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கணும், பார்த்தா பளிர்னு இருக்கணும். கிரெடிட் ஆயிடணும். உள்ள போனீங்க அப்படின்னா தேவையில்லாத செய்திகள், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கிற இடத்துல அனஞ்சித் போன்றவர்களை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேச முடியாது. எங்களால் டைம் கிடையாது, பேச வேண்டாம், அவசியம் கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அது ஒரு கிரெடிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்கு நானே அதை கட் பண்ணிடுவேன். இந்த ஃபுட்டேஜ் சில்லறையே வருமா, பெரிய பேக்கெட்டை வாங்கிக்கோங்க, இல்லை பை மஞ்சள் பை மாதிரி வச்சுக்கோங்க. 210 ரூபா காயின் இல்லைன்னா 405 ரூபா காயினா வருதான். ஆல்ரெடி ஃபோன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன் நெருங்கிருச்சு, 10 வீடியோக்கு இன்னும் பேமெண்ட் வரலையே. ஒரு வீடியோ ஒரு சேனலுக்குலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் போகுதாங்க மாசம் இல்ல, வீடியோக்கு தாவேக்காவை திட்டுனா, தாவேக்காவை பதில் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம்னா, தாவேக்காவை தரம் தாழ்ந்து பேசிட்டோம்னா வீடியோ பேமெண்ட். நிஜமா இன்னையில திட்ட அப்படி பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருக்காங்களே ஒரு கும்பல், அது தெரியாதா உங்களுக்கு? நான் திட்ட போறேன் தாவேக்கா இப்படி, தாவேக்கா அப்படி நான் திட்ட போறேன். சத்தமா திட்டுங்க. அப்பயாவது இந்த வீடியோ வெளில போவோம், அப்பயாவது கொஞ்சம் நாங்க சொன்ன செய்தியும் சேர்ந்து போவோம்னு சொல்றேன். தாவேக்கா அப்படின்னு திட்டி ஒரு தம்ப்நெயில் எல்லாம் போட்டு அப்படி போட்டேன்னா அவ்வளவுதான். உடனே உங்களுக்காக வேணா நானும் திட்டுறேன், பொழைச்சுக்கோங்க. உள்ள போய் பார்க்கவே மாட்டாங்க கண்டென்ட். ஆஹா நல்ல தம்ப்நெயிலா நல்லா திட்டிக்கிறான், இந்த அக்ரெடிட்டட் அமௌண்ட் 400 வாங்கிட்டு. நான் கேட்கறேன், அடிப்படையில் மீடியானா என்னங்க? அடிப்படையில் மீடியா என்னன்னா, கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் பண்ண ஆளும் கட்சியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு காசு பார்க்கறது. சூப்பருங்க. இதுக்கு பேர் வேறங்க, அதுக்கு பேர் மீடியா இல்லை. மீடியான்னா இங்கே நடக்கிறத மக்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்கிறது, அதுக்கு யார் காரணமோ அவங்கள சட்டையை பிடிச்சி கேட்கறது, மாற்றுறதுக்கு ஒரு வழி இருந்தால் அதை பண்ணுறது. இதுதாங்க உண்மையாலே ஊடகம், இதுதான் ஊடக தர்மம். நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நல்ல ஊடகங்கள் அப்படி தான் இருந்தாங்க. இன்னைக்கு சாபக்கேடு அப்படி நிற்கிது. ஆனால் இது இப்படியே நீங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்தும் மறைக்க முடியாத ஒரு உண்மை இருக்குன்னா அந்த உண்மை இன்னைக்கு வெளில வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஒட்டுமொத்தமாக பேச மாட்டீங்க. யூ ஆர் கால்டு மாஸ் மீடியா. ஆனால் மைக்ரோ மீடியா, சோஷியல் மீடியான்னு ஒன்று எங்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. இந்த பிரச்சனைகள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைகளோ தாய்மார்களோ பாதிக்கப்படுவதும், வேலை வெட்டி இல்லாமல் பசங்க பாதிக்கிறதும், பசங்க வேலை வெட்டி போகிறதுக்கே அச்சுறுத்தலாக இருக்கிற நிலையெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இது இப்படியே இருக்கணுமான்ற கேள்வி அவங்க மனசில் வந்துருச்சு. எழுதி வச்சுக்கோங்க, இதை மாறும், இது நிச்சயம் மாறும். நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க மக்களை. நீங்கள் உட்காந்துட்டு சேட்டலைட் சேனலில் ஒரு பொய்யை ஆம்பிளிஃபை பண்ணி திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையானு நினைக்கிறீங்க.
உண்மை சாகாது. எது ஒன்று காலத்தாலும் அழியாதோ அதன் பெயர் உண்மை. எனிதிங் தட் நெவர் வித்தர்ஸ் வித் த டைம் இஸ் கால்டு ட்ரூத். டிவிகே இஸ் த ட்ரூத். இந்த உண்மை இங்க நடக்கிற அம்புட்டு அநியாயமும் அக்கிரமும் மக்கள் மன்றத்துல வந்து நிற்கும். ஓட்டு போட போகும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும் அதுக்கு தீர்வு என்னன்னு நீங்க ரிசல்ட் அனுப்பாங்க. அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. இல்லை அதை அண்டர்ஸ்டிமேட் பண்ணல, ஆனால் அது எல்லாத்தையுமே கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணி தான் அதுக்கு அளவுக்கு நாங்கள் ஒரு எஸ்டிமேட் ஏற்றிட்டே இருக்கிறோம். நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் என்ன ஆகுது, ஆஹா இது மாதிரி பண்ணிட்டாங்க ரைட், இந்த பட்ஜெட்டில் இன்னொரு ஒரு 100 கோடி ஏற்றுறா என்னண்ணே என்ன பண்ணுறது, இன்னொரு 1000 போட வேண்டியதான் ஆளுக்கு, இன்னொரு 2000 போட வேண்டியதான், இதை கொடு அதை கொடு லேப்டாப்பை கொடு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, உங்களால் செலவு மேலே செலவு ஏறிக்கிட்டே போகுது. பெரிய டார்ச்சராக இருக்கு. செலவு தான். 10 லட்சம் இருக்கைகள் போட்டிங்க தான், 9.5 லட்சம் இருக்கை காலியா இருந்தது. அதை பார்த்தீங்களா? எங்க காலியா இருந்துச்சு? எங்க காலியா இருந்துச்சா? காலியா தான் இருந்துச்சு. ட்ரோனை பறக்க சொல்லுங்க. ட்ரோன் வீடியோ பாப்பமா போட்டு பாப்பமா? சும்மா சும்மா பாப்பமான்னு சொல்லுவேன், பார்க்க மாட்டோம். பார்க்க மாட்டீங்க, கண்ணு முடிப்பீங்க. உடனே நீங்க முதல்வரே சொல்லாரு, ஆக பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது. எங்க இருக்குதே இவ்வளோ ஐயோ சொல்லி நாங்கள் வர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் போட்டு அப்படியே தாவைக்கா மாநாடு அதுல லைவ்ல போட்டு பாத்துக்கிறது. ஆமா, உங்க கட்சி துண்டு அதெல்லாம் தெரியாத மாதிரி நாங்கள் மக்கள் கூட்டத்தை மட்டும் அது சும்மா ஐடியா. ஆக்சுவலா இது சூப்பர் ஐடியா. இது ஓட்டையும் அப்படியே போட்டுக்கங்கன்ற 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்களாம். அதையும் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஏதாவது வச்சு பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. இல்ல அதான் எல்லாமே கிடைக்குது, எல்லா பொருளும் கிடைக்குது. இல்ல எடுத்து வாயில போட்டு படுத்தீங்கன்னா நான் தாண்டா சிஎம்னு தூங்கிடுங்க, அப்படியே இருக்கும். சிஎம் ஆயிடலாம், பிஎம் ஆயிடலாம், என்ன வேணா ஆயிடலாமே. எதுக்கு எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாம்? சரி எல்லாம் விடுங்க ரைட். நான் உங்களுக்காக இந்த பக்கம் பேசி சொல்றேன். துண்டு மட்டும் இல்லை ஒன்று. என்ன சொல்லுங்க, என்ன வேணும்? நல்ல ஒரு 10C ஃபைனல் ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்துடுறீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது கூப்பிடுறது? நீங்க ஏங்க நான் கேட்கறது ஒரு கட்சி விட்டு கட்சி தாவுறீங்களான்னு கேட்கறேன். உங்களை கூப்பிடுறது உங்க பிரச்சனை. நான் வந்தா என் பேர் என்ன தெரியுமா? கட்சி விட்டு கட்சி தாவுறீங்களா இல்லையா? நான் தாவலாம் இல்லைங்க, நான் இப்படியே இருக்கிறேங்க. தாவலாம் இல்லைங்க, தாவேக்காலாம் இல்லைங்க, தாவேக்காலாம் இல்லைங்க என்று சொன்ன உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். சொல்லுங்க. உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறது தானே மீடியா தர்மம் நீங்க சொன்னீங்க, நான் உங்களை சொல்லல. மீடியா தர்மன்றது ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறது தானே. அப்ப நியாயத்துக்கு நீங்க தான் இந்த பக்கம் தாவணும். இன்னும் 40 நாள்ல நாங்க தான் ஆளுங்கட்சி. அப்ப யோசிங்க யாரு தாவணும். கான்ஃபிடன்ஸ். சரிங்களா, சொல்லுங்க. அதாவது நியூஸ் வருதுங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா வந்து இந்த மாதிரி படம்லாம் பார்த்துறியா நீங்க? படம் பார்க்காதவங்க எல்லாம் தாவேக்கால வந்து சேர்ந்துருக்கிறீங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் நெருங்கும் நேரத்தில் டக்குன்னு யாரெல்லாம் இந்த நட்சத்திர பேச்சாளர்கள், யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா செயல்பாடுல ரொம்ப நல்ல வீரியமா இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அவங்களெல்லாம் அப்படியே கொக்கி போட்டு லக்குன்னு தூக்கிடுவோம். நீங்க நினைக்கிறது தப்பு. அந்த கட்சி எப்படி தெரியுமா? அந்த கட்சிக்குள்ளேயே நட்சத்திர பேச்சாளர் இருந்தானா, பொட்டன்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட் இருந்தானா, அவனோட வீடியோ ரிலீஸ் ஆகும் ஆன்லைன்ல, இன்ஸ்டாகிராம்ல. பிரான்ஸ்ல எது ஃபேமஸ் ஆகும் இப்படின்னு உங்களுக்கு இப்படியா செய்தி இருக்குதா? ஆமா இல்லையா? பிரான்ஸ்ல எது ஃபேமஸ் சொல்லுங்க. பிரான்ஸ்ல ஐஃபில் டவர் ஃபேமஸ். அவர் ஆனா திமுக அப்படி சொல்ல மாட்டானே. பிரான்ஸ்ல வேற ஏதோ ஃபேமஸ்னு சொல்றதா ஸ்கிரீன்ஷாட் ஓடிட்டு இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, போட்டு பாருங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொல்லக்கூடாது. சொந்த கட்சியில இருக்கிற ஒருத்தரையே போட்டிக்காக ஐயோ இத்தனை தொகுதி தானே நம்ம கிட்ட இருக்குது, ஏற்கனவே வந்து காங்கிரஸ்க்கு இத்தனை எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, நமக்கு இந்த தொகுதி வேணும்டான்றதுக்காக சொந்த கட்சிக்காரனையே போட்டிக்கு இருக்கிற இன்னொரு ஆளை தூக்கி விட்டுருவான்றீங்க வேலையை பார்த்து. கூட இதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஆடட் பாயிண்ட் ஒன்று போட்டுக்கங்க. கூட இருக்கிறவன தூக்குறது மட்டும் இல்ல, சீட்டு தான் குடும்பத்துல இருக்கவனுக்கு வேணுன்றதுக்காக அவன் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இவங்களை பத்தின நியூஸ் எல்லாம் லீக் பண்ணி 2021 இதே மாதிரி இன்னொருத்தர் நல்ல ஊடகத்துல உருண்டு பேசுவாரு. இப்ப பேச மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் சீட்டு கிடைக்காம அரியாலை தாச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தாரா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? ஏங்க அவரை பத்தின ஒரு நியூஸ் எப்படி ஒரு வாரம் லீக் ஆச்சு? ஏதோ லீக் ஆயிடுச்சு. அதான் ஏன் இப்படி லீக் ஆகுது? போட்டு அடங்க பஞ்சர் போடுங்க, ஏன் லீக் ஆயிட்டே இருக்கு? எலெக்ஷன் வர வரைக்கும் உங்களை பத்தி கட்சியோட ஆட்சியோட அவலங்கள் லீக் ஆகுது. எதிர்கட்சிக்காரங்க பண்ணாம இருங்களேன்ப்பா, பண்ணிட்டு ஏன் லீக் ஆகுதுன்னு கேக்குறேன். நிஜமா எதிர்கட்சிக்காரங்க பண்றது தானே இதெல்லாம் இல்லையா? எதிர்கட்சிக்காரனும் பண்ணுவான், சொந்த கட்சிக்காரனும் பண்ணுவான். ஒழுங்கா இருங்களேன்ப்பான்னு சொல்றேன். 10 வரைக்கும் இப்ப எண்ணெய் வந்து 10C தரேன், 10L தரேன், அப்புறம் 10A தரேன், 10B தரேன்றது 10C. இந்த பக்கம் வந்து அங்க என்ன பேசுறீங்களோ எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு நிறைய காசு தேவைப்படும் தோத்தவங்களுக்கு. அதனால நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டு டெல்லியில் நல்ல வக்கீலா பார்த்து காசு கொடுத்து கேஸ் நடத்துற பாருங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும், நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் கிடையாது, லயோலா மணி, தாவேக்கர் ரமேஷ், அனந்த ஜித், இந்த மாதிரி சில முகங்களை சூஸ் இல்ல. என்கிட்ட கேட்டீங்க நான் வரலன்னு சொன்ன விட்டுடுங்க, அந்த மனுஷன் என்ன போதையும் அடிப்பான், கை நீட்டிடுவாப்புல. அதெல்லாம் நாங்க எல்லாரையுமே டீல் பண்ண ஒரு மெத்தட் வச்சிருக்கோங்க. கரெக்டா எலெக்ஷன் வரைக்கும் பேசுறேன், விட்டுருங்க, நாங்க யாரும் வரல, எங்களுக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் எடுத்து கேள்விக்கும். சரி, இப்ப அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த மகளிர்களுக்கான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களே,
அதை இந்த அளவுக்கு எந்த கட்சியுமே ஆக்சுவலாக இவ்வளோ சீரியஸாக எடுத்து பேசவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் அது உண்மையாகவே, அதாவது எப்படின்னா, இப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து, நான் ஒரு ஆணா வந்து நான் இன்னைக்கு நைட்டு இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு 2 மணிக்கு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பைக்கில் போகிறேன், கார்லாம் இல்லை பைக்கில் போகிறேன் அப்படின்னா என் பயம் என்ன இருக்கும்னா, அடிச்சு ஹெல்மெட்டை பிடிங்கிடுவானோ, அடிச்சு பாக்கெட் இருக்கிற பர்ஸை பிடிங்கிடுவானோ, வாட்சை பிடிங்கிடுவானோ, ஃபோனை பிடிங்கிடுவானோ, இவ்வளோ தான் என்னோட அதிகபட்ச பயமாக இருக்கும் ஒரு ஆம்பளையா. ஆனால் ஒரு பெண்ணுக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் உயிரோடு வீட்டுக்கு போவேனான்றதே இங்கே ஒரு பயம். அதாவது வந்து தன்னுடைய கற்புக்கு என்ன ஆகுங்கிறது ஒரு பயம், உயிரோட முதல்ல வீட்டுக்கு போய் சேர முடியுமான்ற ஒரு பயம் இருக்குது. இது வந்து ஒரு, நான் சொல்லும்போது ஒரு லைனாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் அவல நிலைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை எத்தனை கட்சிகள் வந்து நிஜமாக இதை உள்வாங்கியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே பாராட்டுக்கள் உடைய விஷயம் என்ன அப்படின்னா, இது எத்தனை மீடியா இன்னைக்கு வச்சு இதை பற்றி பாராட்டி பேசிட்டு எனக்கு தெரியல. ஆனால் மிகப்பெரிய பாராட்டத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அது இவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்து, அதாவது வந்து சிசிடிவி கேமராஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கணும், ஒரு சின்ன இடத்துல சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கக்கூடாது, நோ டார்க் ஸ்பாட்ஸ். அப்புறம் வந்துட்டு அதை பெண்களாகவே வந்து அது என்ன சொன்னாங்க, பாடி சூட் மாதிரி, பாடிகான் மாதிரி, பாடி கேமோட வந்து இருக்கிற பெண்கள், அதாவது காவல் அதிகாரிகள் இல்லாமல் வீரநாச்சியார் ராணி வேலுநாச்சியார் படை, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை யோசிக்கும் போது உண்மையாகவே ஒருத்தர் வந்துட்டு ஒரு கட்சி வந்து யோசிக்குது பெண்களை பற்றி, அவங்களுடைய சேஃப்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷனை பற்றி கருத்தில் கொண்டு இவ்வளோ விஷயங்களை கொண்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாராட்டத்திற்குரிய விஷயம். பட் அதை எப்படி அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ சீரியஸாக நீங்கள் உண்மையாக எடுத்துருக்கீங்க? அது இதுக்கு ஒன்றும் காரணம் ரொம்ப பெருசாலாம் இல்லை பிரதர். பொள்ளாச்சியில் அந்த குற்றம், அண்ணா வலிக்குதுனான்னு ஒரு குழந்தை அழுதா இல்லை, அன்னைக்கு அந்த குற்றத்தில் முக்கிய பங்காளிகள் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க. நீங்கள் அரக்கோணத்தில் 20 பேரை டார்கெட் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாத்துறானுங்க, தூக்குறானுங்கன்னு இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை கதறிச்சு. அது யார் பின்னாடின்னு ஞாபகம் இருக்குங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு குழந்தைய காலேஜுக்குள்ளே பூந்து ரேப் பண்ணால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஞாபகம் இருக்கா? அதுக்கு பின்னாடி இன்னொரு சார் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, யாருன்னு ஞாபகம் வருதா? ஞானசேகரனை மிஞ்சிற அளவுக்கான ஆட்கள் திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பட்டியல் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வீடியோவாக கொடுக்குறேன், அதை போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த 2 வயசு குழந்தைய அந்த 40 வயசு நாதாரி, அவன் அந்த அந்த குழந்தையோட தாய் கூட மட்டும் தவறான தொடர்போடு இல்லாமல், அந்த தாய் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை இது மாதிரி பாலியல் வல்புணர்வு செஞ்சு அந்த குழந்தை இறந்தே போச்சு. இதெல்லாம் பண்ணுறவங்க யார்? இன்னைக்கு தாவேகா கட்சி ஆரம்பித்த உடனே மேடைக்கு மேடை விஜய்னு கொதறவங்க, அதுக்கு முன்னாடி விஜய்னு கதறிட்டு இருந்தாங்க. அந்த கும்பல் ஞாபகம் இருக்கா? இந்த எல்லா கும்பலும் பெண்ணியத்தையோ பெண்கள் பாதுகாப்பையோ பேசும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னும் போது, ஒரு அண்ணன் தன் தங்கச்சிங்களுக்கும் தன் தாய்மார்களுக்கும் ஒரு மகன் வந்து நிற்கும் போது அவன் தான் பேசுவோம். இவங்க பேச மாட்டாங்கன்னா there is no wonder. அவங்க பேச மாட்டாங்க. இவங்களுக்கு இதை பற்றி பேச வேண்டிய அக்கறை கிடையாது. பெண்களை எப்படி வந்து மக்களை ஒரு வாக்கா மட்டும் பார்க்குறாங்களோ, பெண்களை ஒரு போக பொருளாக மட்டும் பார்க்குறவங்க இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் தன்னை நோக்கி எங்கே குரல் எழுப்பிட போகிறாங்களோன்னு இல்லாத பொல்லாதது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தலைவர் மேலே அவதூறு பேச முடியும்னா, இவ்வளவுதான் இவங்களோட அரசியல். இது மக்களுக்கு புரியாமல் இருக்குமான்னு கேட்கு. இது மக்களுக்கு புரியாதா? ஒருத்தன் வந்து நிற்கிறான், நிஜமாக பெண்கள் மேலே அக்கறையாக நிற்கிறான், மக்களுக்காக நிற்கிறான், ஊழல் பண்ண மாட்டோன்ற கமிட்மெண்ட்டோடு நிற்கிறான். இந்த வாட்டி இவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு மக்கள் நினைக்கும் போது அவன் மேலே இல்லாத பொருளாதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகும்போது, அப்போ இவங்க ஏதோ சதி பண்ணுறாங்கன்னு புரியாத அளவுக்கு எப்படி திடீர்னு எங்கே அவுட் ஆஃப் நோவேர் எப்படிங்க இந்தியா அலையன்ஸ் பேச்சு வரும்? யாருமே பேசாது. அப்போ இது புரியுதா உங்களுக்கு ஒரு நரேஷன்னு? ஸோ இந்த மாதிரி தரம் தாழ்ந்து ஒரு கூட்டணியை பற்றியோ இல்லாத ஒன்றத்தை பற்றியோ பேசி இவர் ஏமாத்திட முடியும்னா அது இவங்களுடைய வாடிக்கை. அவ்வளோதான். இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இவங்ககிட்ட? ஸோ அவங்க பண்ணட்டோன்ற இது ஒன்றும் புதுசு இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இத்தனை வருஷம் எலெக்ஷனில் மக்களை நம்ம மேனிப்புலேட் பண்ணி ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டோம், இந்த வாட்டி அதை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மக்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சும் தலையெழுத்தேன்னு வேற வழி இல்லாமல் மாறி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிலை மாறிவிட்டது. இன்னைக்கு நிஜமாவே அவங்க வீட்டு புள்ள வந்தாச்சு. அதனால இவங்களுடைய விளக்கெண்ண வியாகியானாலும் எங்களுக்கு தேவை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் ஓட்டு விசிலுக்கு தான். அதை தாண்டி நீ பண்ணுவீனா நீ பண்ணு, நீ என்னென்ன பண்ணுறன்றதை காமெடியாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்து அண்டா கொடுப்பியா, காசு கொடுப்பியா, அண்டாவில் அரிசி போட்டு கொடுப்பியா, காசு இன்னும் கொடுத்துக்கிட்டே இரு, அக்கௌண்ட்டில் போட்டுட்டே இரு, நான் வாங்கிட்டே இருக்கேன். ஆனால் என் ஓட்டு யாருக்குன்றது மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் நாட் அ யூஷுவல் 5 years once எலெக்ஷன். இது ஒரு அரிதான தேர்தல். இந்த தேர்தல் 2 கட்சிக்கு நடுவில் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் தாய்மார்களுக்கும் ஆண்டு கொண்டிருக்கும் தீய சக்திக்கும் எதிரான தேர்தல். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தீய சக்தியை வீழ்த்த போகிறாங்க. அது நீங்கள் பார்ப்பீங்க, அன்றைக்கி உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு மேஜிக் இந்த ஜனநாயகத்தால் பண்ண முடியுமா? மக்கள் சக்தி இவ்வளோ பெருசாக நீங்கள் பார்ப்பீங்க. அன்னைக்கு சொல்லுங்கள், என்னை கூப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அப்போ தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளையை வந்து எங்கள் முதல்வர் சொல்கிறார். அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த செய்தியெல்லாம் அவங்க கண்ணுக்கு வராதுல்ல. எது
அது கிடையாது. அதை விட முக்கியமான செய்தி, ரீல்ஸ் போடுங்க ஆக மேடையில் ஏறி சொல்கிறாரு, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியல. என்ன பாதுகாப்பு இல்லையா நம்ம ஊரில் சொல்லுங்கள்? பெண்களுக்கு எத்தனை திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம்? இலவச பஸ் கொடுக்கலையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சொன்னது அப்படியே கொஞ்சம் விளாத்திக்குள்ள தொழில் நாங்குநேரிக்கு போய் சொல்லுங்களேன். அடித்து துரத்திட மாட்டாங்க உங்களையும் என்னையும். துரத்துவாங்க போக சொல்லுங்கள் முதல்ல, அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்ப்போம் எது யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான்னு. இங்கே சொல்ல முடியுதில்ல, அங்கே போய் சொல்லுங்களேன். சிறைப்பிடிச்சாங்க பார்த்தீங்கல்ல மக்கள். என்ன நீங்கள் அவ்வளோ இலக்காரம் நினச்சிட்டு இருக்கீங்களா மக்களை? தாய்மார்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு தேர்தல் நாளை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், உளச்சான்றின் படி சொல்கிறேன். இங்கே தேர்தல்னு ஒன்று இருக்குது. தேர்தலில் இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் இருக்குன்றது தான் மக்களின் நம்பிக்கை. அப்படிலாம் இல்லைன்னா புரட்சியே வந்துடும் போல இருக்குங்க. அவ்வளோ மோசமாக இருக்குங்க நாடு. படித்த பசங்களுக்கு வேலை இல்லை, வேலைக்கு போகிறனுக்கு வருமானம் பத்தலை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஒன்றுமே நல்லா இல்லைங்க. கல்வியிலேருந்து படிக்கிற குழந்தைங்களை ரீல்ஸ் போட ப்ரொமோட் பண்ணுற ஒரு கட்சி. 10 பேர் ஒன்றா உட்காந்து டாய்லெட் போகிற மாதிரி டாய்லெட் கட்டுறீங்க. 1000 கோடி ரூபா டாய்லெட் கழுவுற ஊழல். எப்படி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சாப்பாட்டுலையும் ஊழல் பண்ணும், சாப்பிட்ட அப்புறம் போகிறதுலையும் ஊழல் பண்ணும்? அம்மா உணவத்தை எதுக்குங்க மூணீங்க? அம்மா உணவு எங்க? நாங்கள் சம்பாதிக்கிற காசை மிச்சப்படுத்தி நாங்கள் விலையில்லா விருந்தகத்தில் எங்களால் முடிஞ்சு சாப்பாடு போடுறோம். அந்த மாதிரி ஏழைகளுக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அம்மா உணவகம். எத்தனை அம்மா உணவகம் ஆப்ரேஷனில் இருக்கு? மூணுதுக்கு காரணம் தெரியுமா? நஷ்டமா? லாபம் பார்க்குற இடமா அது? லாபம் பார்க்கறதுக்கு நீ கவர்மெண்ட் நடத்துறியா, கார்பரேட் நடத்துறியா? காசு இல்லாமல் எப்படிங்க கவர்மெண்ட் நடத்த முடியும்? காசு இல்லாமல் கவர்மெண்ட் நடத்துறதா தான் ஏன் 4 லட்சம் கோடி கடன் 10 லட்சம் கோடி கடனாக மாறுச்சு? 6 லட்சம் கோடி ரூபா கடன் என்ன பண்ணீங்க? வருஷம் 75,000 கோடி ரூபா வட்டி கட்டுறீங்க. சொல்லுங்க, 3.25 லட்சம் கோடி வட்டி கட்டிருக்கோம். ஜஸ்ட் 40% தான் நீங்கள் வாங்குற கடன் கேபிட்டல் அவுட்லேக்கு போகுது, முதலீடுக்கு போகுது. 60% கவர்மெண்ட்டை நடத்த போகுது. ஒரு 5 ரூபாய்க்கு ஒன்றும் இலவசம் கிடையாது. 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 1 ரூபாய்க்கு இட்லியோ சப்பாத்தியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கட்டும், விலை கட்டும். அதுக்காக தேவையான அரிசியோ கோதுமையோ எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு திட்டம். இன்னைக்கு நீங்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு 43 குழந்தை ஹாஸ்பிட்டலில் கிடக்கு. சொல்லுங்கள், இந்த மாடல் அரசாங்கத்தை பற்றி இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கள்? கேட்கும்போது உங்களுக்கு கோவம் வருது இல்லை? ஆனால் அந்த 200 ரூபா கண்ணை மறைக்குது. எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க. அதே தான் அவங்களுக்கும் மேடையிலேயே தைரியமாக சொல்கிறானுங்க, பெல்வம் 200 படைப்பும் வரலாறு. 200 ரூபாயில் என்னங்க வரலாறு? கடைசியில் பணம் தானேங்க எல்லாமே. இல்லைங்க, நீ நான் இவ்வளோ உட்காந்து பேசுகிறேன், நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன், ஒரு 10 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறோம், நியாயம் பேசுகிறோம், தர்மம் பேசுகிறோம், உங்கள் கட்சியோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் ஓகேன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், எல்லாம் ரைட்டு. காசு அது வேணும்னா ஆளுங்கட்சி எங்களுக்கு கொடுக்குதுல்ல, கொடுத்து நீ நல்லா பண்ணுப்பா, நான் சொல்கிறத மட்டும் பேசு, நீ எதுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் சொல்கிறத நீ செய்ய அப்படின்னு ஒரு அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு எங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும்போது இதோட வேறு என்னங்க வேணும்? அவ்வளோதான். என்னை பற்றி தானே நான் யோசிக்கணும், நான் ஏங்க அடுத்தவனை பற்றி யோசிக்கணும்? சூப்பர். அது மற்றவங்க யோசிக்காமல் இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு மீடியாவில் இருக்கிற நான், ஒரு பொலிட்டிக்கல் சேனல் நடத்துகிற நான், ஒரு பொலிட்டிக்கல் சேனலோடைய மிகப்பெரிய முக்கியம் என்ன? நான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகத்தின் 4வது தூண் நான் அப்படின்றதுலாம் நான் உணர வேண்டிய அவசியமே கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுவேன். இல்லை, நீங்கள் உணராதீங்க, இஷ்டத்துக்கு பேசுவேன். நான் 2 கேள்வி மட்டும் கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் உணர வேண்டாம். நீங்கள் பணமே பிரதானம் வாழ்ந்துக்காங்க. கேளு. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு, உங்களோட டிஸ்டன்ட் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி, ஒரு நாள் நைட்டு இதே ஒரு நிலமை, விளாத்திக்குளத்தில் எங்கள் தங்கச்சிக்கான அதே நிலமை அந்த பொண்ணுக்கு ஆச்சுன்னா, அன்னைக்கு இந்த பணம் அந்த குழந்தைய மீட்டு கொடுக்குமா? கொடுக்காது. நீங்கள் கேள்விப்படாத ஒரு முகம், ஒரு குழந்தை இந்த சத்துணவு சாப்பிட்டா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இந்த காசு அந்த குழந்தைய மீட்டு கொடுத்துருமா? இதே மாதிரி ஒரு சத்துணவு ஒரு குழந்தை சாப்பிட்றான், அவன் தள்ள செவிடிஞ்சு விழுந்தா இந்த அரசாங்கம் கொடுக்குற 3 லட்ச ரூபா அந்த குழந்தைய திரும்ப கொண்டு வந்துருமா? நான் ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே போகல, ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இந்த 2 விஷயத்தை பற்றி மட்டும். இந்த மாதிரி ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தைய 4 நாய்ங்க ஏர்போர்ட்டில் வச்சு தூக்கிட்டு போய் கண்டுபிடிக்க 4 மணி நேரம் ஆகுது. 125 நாளுக்குள்ளே தீர்ப்பு வருது. அந்த பெண் குழந்தை இந்த மாதிரி பாத்ரூம் போயிருக்குது, அங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் ரொம்ப நாகரிகம் கருதி உங்கள் மனசு உடையக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் நான் சொல்கிறேன். அது நமக்கு நெருக்கமானவங்களாக இருந்தால் இந்த காசு உங்களுக்கு செரிக்குமாங்க? இந்த அரசாங்கத்தை நீங்கள் அப்பயும் முட்டு கொடுத்துருவீங்களாங்க? அப்படி காசுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பேர் என்னங்க? இதெல்லாத்தையும் மூடி மறைப்பேன். நேரு மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்து அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஒரு இடத்துல டவுன்ஷிப்பில் ஒரு உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய வரியை ப்ரைவேட்டாக கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றி பேச மாட்டேன். கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் நடக்கும், அதை பற்றி நான் பேச மாட்டேன். கரூரில் இந்த ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அடுத்து இந்த மாதிரி ஒரு நடக்கும்டா உங்களுக்குன்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கான், அதை பற்றி நான் பேச மாட்டேன்.
இந்த மாதிரியான மடைமாற்றம் விஷயங்கள் நடக்குதுன்னு செய்திகள்ல வந்திருக்கு. அதை பத்தி நான் பேச மாட்டேன். இப்படியே எல்லாத்தையும் கடந்து போவேன். ஆனா காசு கொடுத்தா நான் பேசுவேன்னு ஊடகமோ கூட்டணியோ இல்ல தனியா நிக்கிற பேர் வழியும் தர்மாவேசம் பேசுறவங்களோ பேசினா இந்த காசு உங்களுக்கு செரிக்கும், நான் தாராளமா பேசுங்க. ஆனா இதை பார்த்து ஏமாற மக்கள் தயாரா இல்லைன்னு நான் சொல்றேன். இது உங்களுக்கு நடந்தா நீங்க இந்த காசை வச்சு அதை சரி பண்ணிப்பீங்களான்னு நான் கேட்கறேன். இது யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு பேசுற அரசியல நடந்துருச்சே பரவாயில்ல தாண்டி போலான்னு சொல்லி அரசியல் பேசுவீங்கன்னா இது அரசியலான்னு கேட்க. இஸ் திஸ் பிரஸ்? இதுக்கு வேற ஒருத்தர் ஒரு பேர் சொன்னார், அதை நான் சொல்ல விரும்பல. நான் பெருசா மதிக்கிறேன் ஊடகத்தை. ஆனா இது நடந்ததுன்னா யோசிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன், நோபடி சேஃப் பிரதர். எல்லாரும் பயத்துல தான் உட்காந்துருக்கும். எனக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்கு பயமா இருக்கு, பத்திரமா இருப்பாங்களான்னு. அரை மணி நேரம் லாஸ்ட் சீன் பார்க்கலன்னா உள்ள பதைக்குது. இந்த மிடில் ஆஃப் த டிபேட் இருந்தால் கூட எல்லாரும் ஆல் ஓகேன்னு மெசேஜ் அனுப்புகிற நிலமையில தான் இருக்கேன் நான். நீங்களும் அதில் தான் இருப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், 200 கண்ணை மறைக்கும். சீக்கிரம் உங்கள் கண்ணுகள் எல்லாத்தையும் நாங்கள் தொடச்சி விட்றோம்னு சொல்கிறோம். மீண்டும் இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.